வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் பரந்தூரில் 910 நாளாக போராடிக்கிட்டு இருக்க போராட்ட குழுவை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்காரு. போயிட்டு அவர் கிளம்பும் போதுலேருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா அட்டென்ஷன் தான். அவர் அங்கே வந்து போயிட்டு மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொன்னார். அந்த விஷயம்லாம் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஊர் மக்களை நேற்றுலேருந்து பேசின விஷயம் என்ன, இங்கே இந்த 910 நாள் நீங்கள் வீடியோ பேசுகிறேன், இன்னையோட நம்ம பேசுகிற இன்றைக்கி 910 நாட்களாக நான் போராடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பல பேர் ஆதரவு, சில பேர் எதிர்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா ஆதரித்து எங்களை இது வரைக்கும் வந்து 35 அரசியல் தலைவர்கள் இல்லை அரசியல் பிரதிநிதிகள் யாரோ வந்து 35 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்த பரபரப்பு எந்த அளவுக்கு இருந்ததோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் 36வது ஆளாகத்தான் விஜய் வரப்போகிறார்னு இவ்வளோ பெரிய பரபரப்பை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னது அது உண்மையிலும் உண்மை. வந்து இன்றைக்கி விஜய் வந்தார், அவர் கருத்து சொன்னார், அவர் அரசியல் பேசினார், 10 நிமிஷத்தில் வந்து ஒரு டயலாக் பேசினார், யாரோ எழுதி கொடுத்தது வந்து ஒப்பிச்சுட்டு போயிட்டார், அப்புறம் அவர் வந்து ஒரு ஷூட்டிங் நடத்திட்டு போயிட்டார், 1008 விமர்சனம் சொல்லிட்டு போங்க. நீங்கள் வந்து இன்றைக்கு விஜய்னு ஒரு நபர், அந்த அம்மா ஒரு அம்மா தான் அவருடைய பேட்டி தான். 35 தலைவர் வந்தாங்க, 35 தலைவர்கள் வந்தப்போ ஒன்றுமே இல்லை, பிசுன்னு இருந்து 36வது ஆளாக ஒருத்தர் வராரு அப்படின்னும் போது இன்றைக்கி பரந்தூர் எங்கன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. வந்து உண்மைதான். இன்றைக்கி நேஷ்னல் மீடியாவிலிருந்து இன்டர்நேஷ்னல் மீடியா வரைக்கும் லோக்கல் மீடியாவிலேருந்து கத்திப்பட வசனம் மாதிரி தான். நான் பண்ணுற வேலைக்கு பாருங்கள், லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷ்னல் மீடியா வரைக்கும் வராங்களா இல்லையா பாருங்கன்ட்டு அந்த தாத்தாங்களை வச்சு பேசுவார். அது மாதிரி கதை அந்த அம்மா அந்த பெரியம்மா தான் சொன்னாங்க. அப்படி தான் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டு போயிட்டார். இதில் நிறைய பேர் நீங்கள் சொல்கிற விஷயம் தான் வந்து நிறைய பேர் என்னென்னா, சரி விஜய் வந்தார், கடந்த ஒரு வாரமாக இந்த விஷயம் போய்கிட்டே இருக்குது. வந்து பர்மிஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, மாவட்ட ஆட்சியரை, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சது, அப்புறம் எஸ்பி ஆஃபீஸுக்கு போனது, அவர்கள் வந்து அதுக்கான கட்டுப்பாடுகள் விதிச்சது, கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் வச்சாங்க. முதல்ல வந்து அவர் ஒரு திடலில் பேசுகிற மாதிரி இருந்தது, அந்த திடலுக்கு அப்புறம் அனுமதி கிடையாது, பாதுகாப்பு கிடையாதுன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்யாண மண்டபத்தை ஒதுக்குனாங்கன்னாங்க. அப்புறம் குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஒரு பேரிகார்ட் போட்டு அந்த ஏகனாபுரத்திற்கு உட்பட்ட 12 கிராமங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னாங்க. வெளியிலிருந்து யாரும் வரக்கூடாதுன்றாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்களுக்கு நீங்கள் உத்தரவிடணும். ஏன்னா காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்தில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்காசத்திரம், அரக்கோணம், தக்கோலம் இந்த பகுதியிலேருந்து யாராவது வந்துட்டு போகிறாங்க பக்கத்துலேருந்து, இவங்க வாய்மொழி உத்தரவாகவும் சொல்லியாச்சு. இவ்வளோ பரபரப்புக்கான காரணம் என்னென்னா, விஜய்ன்ற ஒரு மாஸ் நடிகர், அதை தாண்டி தாவேக்காவினுடைய தலைவர். இதுக்கு காரணம் என்னென்னா, மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து ஒரு காலத்தில் முதன்மையாக இருந்தது. வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அது, ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் அங்கே இறக்க முடியல, இடம் போதாவதியாக ஆகிடுச்சு. அதனுடைய ரேங்க் வந்து இறங்கிட்டே இருக்குது. நீங்கள் தெற்காசிய நாடுகளுக்கான ஃப்ளைட்டே அங்கே இறக்க முடியல அப்படின்னு. குறிப்பாக இங்கிலாந்து, அமெரிக்கா, யூரோப்புக்கான ஃப்ளைட்டில் நீங்கள் மும்பையில் பெங்களூர் போய் தான் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரைட்டு, ஒரு நகரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒரு திட்டம் வந்து தான் ஆகணும். வந்து அதுதான் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி வந்து, நாங்கள் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது, எங்களுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த மக்களை மீட் பண்ணி இங்கே ஏர்போர்ட் வந்தால் எந்த மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருன்னு. விஜய் வந்தால் எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது, விஜய் வரட்டமே அப்படின்னு. அதில் இன்றைக்கி விஜய் வந்தது உண்மையிலேயே ஒரு தீப்பிடிக்கிற மாதிரியான ஒரு சம்பவமாக தான் மாறி இருக்குது. இன்றைக்கி பேசும் பொருளாக மாறி இருக்குது. நாம் உட்காந்து பேசுகிறாங்க, நேஷனல் மீடியாவில் பேசுகிற அளவுக்கு மாறிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு மாசான ஒருத்தர் வந்து இந்த விஷயத்தை தொட்டாதான், இந்த விஷயத்தை பேசினாதான் அது நடக்குன்ற மாதிரி அந்த மக்களுக்கே பெரிய உற்சாகம் ஆகிடுச்சு. அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் விஜயோட ஸ்பீச்லேயே ஒன்று கவனிச்சிங்களேன், நானும் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது, நானும் இது ஒன்றும் தடுக்க போகிறது கிடையாது, இந்த இடம் வேணால் மாற்று இடம் ஒன்று நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு. அந்த மாற்று இடம்ன்ற ஒரு கேள்வி தான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. கடந்த 4 வருஷமாக அவங்க தேடி 2-3 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி, பட் அங்கே வேணான்னு முடிவு பண்ணி தான் இப்போ கடைசியாக வந்து பரந்தூரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அங்கேயும் வேணாம், நீங்கள் மாற்று இடத்தை திரும்ப தேடுங்க அப்படின்றது எந்த விதத்தில் எல்லோரும் ஒத்துக்குவாங்க? நீங்கள் முதல்ல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 வருஷமாக முதலில் திருப்போரூர், சென்னை அருகே திருப்போரூரில் போய் பார்த்தாங்க, கடுமையான எதிர்ப்புலாம் வந்தது. அதிகப்படியான விவசாய நிலங்கள் இருக்குது, விவசாயத்தை பெரியளவில் நம்பி இருக்கிற பாதிப்பு இருக்குன்னு. அப்புறம் பரந்தூருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற தக்கோலத்துக்கு கிட்ட இருக்கிற திருமால்பூர் முடிவு பண்ணாங்க. அப்புறம் செய்யார் போகிற வழியில் மாங்கால்னு ஒரு ஊரை, மாங்கால் ஓகே முடிவாயிடுச்சு. ஏன்னா பெரும்பான்மையான அரசு நிலங்கள் அங்கே இருக்குன்னு. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 100-110 கிலோமீட்டர் வருதுன்னா சோர்ந்து போயிடுவாங்க ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளேயே. வந்து நீங்கள் மற்ற ஹைதராபாத்தோ பெங்களூரோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் தான் இருக்கும் சிட்டிக்கும் ஏர்போர்ட்டுக்கும். அது மாதிரி தான் பரந்தூரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த இதை விட இதில் கூட பார்த்திங்கன்னா 47% வந்து விளைநிலங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம், விளைநிலங்கள் இருக்குது. ஆனால் விஜய் பேசின ஒரு விஷயம் என்னென்னா, 13 நீர்நிலைகள் அந்த பகுதியில் உள்ளது, அந்த 13 நீர்நிலைகளையும் நீங்கள் அடித்தால் சென்னை வந்து வெள்ளக்காடாக மாறும்
அப்படின்ற விஷயம் புள்ளி விவரங்களோடு பேசுறது. ஏற்கனவே வந்து நீர்நிலைகளை அழிச்சதுனால, சதுப்பு நிலங்களை அழிச்சதுனால, ரியல் எஸ்டேட் வந்ததுனால சென்னை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வெள்ள டைமில் அந்த குறிப்பிட்ட அந்த டிசம்பர் மாதம் தான் நமக்கு கிடைக்கிற மழை, அந்த மழையை அதால் தாங்க முடியலன்னா இதான் காரணம். இப்போ இங்கே ஏர்போர்ட் வந்துச்சுன்னா சென்னையை அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பேசினார். திரும்ப அவர் என்ன சொல்கிறார், மாற்று இடம் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னது வந்து. இதெல்லாம் மீறி இந்த பரந்தூரை ஏன் நீங்கள் வந்து இங்கே வந்து உங்கள் போராட்டம் இது ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவர் லீடாக சொல்லியிருந்தார். ஏற்கனவே அவங்க மாநாட்டில் கொள்கையினுடைய கோட்பாடாக அதையும் சொல்லியிருந்தாங்க வந்து, இயற்கைக்கு எதிரான இதுவாக, இயற்கைக்கு முரணான இதுவங்க வந்து நாங்கள் மக்களுக்கு எதிரான இதுவை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக பரந்தூரில் வந்து அந்த பசுமை விமான நிலையத்தை வந்து நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம். இல்லாத இது ராகுல்னு ஒரு சின்ன பையன் இந்த போராட்டத்தினுடைய விஷயத்தை இங்கே ஏன் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை இந்த மக்கள் வந்து இந்த 900 நாட்களாக போராட்டிகிட்டு இருக்காங்க. அது ஏன்ற அந்த ஸ்பீச்சு தான் என்னை இங்கே வர வச்சுது, அந்த பையனோட ஸ்பீச் தான் அப்படின்றது. இது இந்த அந்த பசங்க மத்தியிலையும் இன்னொரு மைலேஜ் ஆகிப்போச்சு விஜய்க்கு வந்து. விஜய்க்கு கிடைத்த இந்த வாய்ப்பு இதே மாசோடு இருக்கிற ஒரு அரசியல் தலைவர், ஏதோ ஒரு கட்சியோட அரசியல் தலைவர் இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு மீடியா, இப்படி ஒரு மக்கள் அப்படின்னு பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க. ஆனால் கண்டென்ட் இவ்வளோ தான், விஜய் பேசின கண்டென்ட் தான் அவங்களும் பேசியிருக்க போகிறாங்க. சுற்றி வளைச்சி ஒரு கதை சொல்லி இது பண்ணி மக்கள் இது பண்ணி கட்டி பிடிச்சி அழுது ஓன் இது பண்ணி அந்த கதையை இங்கே தூக்கின்னு வந்து பேசி, இந்த கதையை அங்கே வந்து தூக்கின்னு வந்து பேசி ஒன்று சேர்த்து அப்படி வந்து நிறுத்திருக்கு பாருங்க. நான் வந்தேன், சொல்ல வேண்டிய கண்டென்ட் வந்து 10 நிமிஷம் சொல்லிட்டேன், திரும்பவும் வருவோம் உங்கள் வீட்டு பிள்ளையா நீங்கள் பார்த்துங்க அப்படின்ற ஒரு குரல் இருக்குங்களா. விஜய் ஒரு சரியான அரசியல் நகர்வை இங்கிருந்து தொடங்கி விட்டார்னு சொல்லியாச்சு. சார், இது ஆரம்பத்தில் வந்து ஏகனாபுரம் மக்கள் சுற்றி இருக்கிற ஒரு 18 கிராமத்தில் இருக்கிறவங்களோட கருத்து கேட்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. விஜய் வந்து அவங்கள சந்தித்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக வண்டியில் வந்து நின்னார், 10 நிமிஷம் பேசினார், கீழே இறங்கி ஒரு சால்வையை போத்துனாங்க. இது 2026 முதல்வர் விஜய் வாழ்க அப்படின்னு கத்துனாங்க. நெற்கதிரை வந்து கையில் கொடுத்தாங்க, கிளம்பிட்டார். இதில் வந்து ஏகனாபுரம் மக்களோட அந்த கருத்தை வந்து அவர் எந்த இடத்துல கேட்டார்? சூப்பரான ஒரு கேள்வி. நானும் அதை வந்து ஆதங்கப்பட்டேன். வந்து அந்த கருத்து கேட்குறாருக்காக அது அந்த திடலில் வேணான்னு சொன்னாங்க. அந்த திடலில் வேணான்னு சொன்னதுக்கும் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா 2 பக்கமும் நீர்நிலை குளம் இருக்குது, ஒருவேளை எக்கச்சக்கமான கூட்டம் அந்த கிராமமாக, ஏன்னா வெளியாட்கள் அனுமதி கிடையாது, ஒருவேளை அந்த ஆட்களும் மீடியாக்களும் ஒரு வேளை கூட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 இந்த பக்கம் நீர்நிலை பக்கம் போயிடுவாங்க. அந்த பாதுகாப்புக்காக தான் சொல்லியாச்சு. சரி, திருமண மண்டபம்னு நான் கூட நினச்சேன்னா ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருக்கும் எனக்கு. நானும் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவங்க பேசுவாங்க, அதுக்கு இவர் ஏதாவது பதில் சொல்லுவாருன்னு. அவர் என்ன இந்த பயங்கரமான அந்த கூட்டத்தை, இந்த வரவேற்பை, ஏன்னா விஜய் பார்க்காத கூட்டம் கிடையாது ஒன்று. இதில் இதுவாகிட்டாரா இல்லை வந்தோம் நம்ம இதுதான் நம்ம பேச வேண்டியது அப்படி பேசி முடிச்சிட்டாரா? ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு கலந்துரையாடல் நடந்துருதுன்னு வச்சுங்க, இன்னும் சூப்பரான எனக்கு கத்திப்பட காட்சி தான் ஞாபகத்துக்கு வந்து. அது காட்சி நம்ம சொல்ல தேவையில்ல வந்து. ஏன்னா நீங்கள் வர போகிறீங்கிறதுக்காக தான் அந்த மக்கள், அந்த 12-13 கிராம மக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. வந்துருந்து என்னம்மா பெரியம்மா உங்கள் இது என்ன, பாட்டி உங்கள் குறை என்ன, ஐயா உங்கள் இது என்ன சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 10 பேர் நீங்கள் ரெடி பண்ணியே கூட இந்த 10 பேர் மட்டும்தான் பேசணும்னு அவங்க ஸ்பீச்சுக்கு விஜயோடைய பதிலாக இருந்திருந்ததுன்னா இன்னும் தெரிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், ஓகே, மறுபடியும் அந்த பிளானோட வந்தாரா, இல்லை அந்த பிளான் கடைசி நேரத்தில் மாறிடுச்சா, இல்லை அவரே மாற்றிக்கிட்டாரா அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் ஏதோ நிலவரம் இதுவாகிடும் அப்படிலாம் கடைசியாக சொன்னார். அவர் இந்த ஃபுல்லாக இந்த இதுவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டார்னு நினைக்கிறேன் வந்து ஆகிட்டார். ஓகே, ஆனால் என்னென்னா அவர் கன்வே பண்ணதை கரெக்டாக கன்வே பண்ணிட்டார். அது 10 நிமிஷமோ 8 நிமிஷமோ 11 நிமிஷமோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே சொல்லியாச்சு. இந்த இன்றைக்கி பேசும் பொருளாக மாறி ஆயிடுச்சு. சார், அவர் பேசினதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். குறிப்பாக வந்து ஆளும் கட்சியை முன்னையிலேருந்தே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுலேயும் ஸ்ட்ரைட்டாகவே தாக்கி பேசியிருந்தார். பட் அவர் தாக்கி பேசின அடுத்த 3வது நிமிஷம் அரிட்டாப்பட்டியை பற்றி பேசி அதுக்கு வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை நான் வரவேற்கிறேன், அந்த இது ஏன் இங்கே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இது ஒரு மாதிரி நான் தாக்கியும் பேசுவேன், நான் வந்து சப்போர்ட் பண்ணியும் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர், அதுதான் எனக்கு அப்படி தோணவே இல்லை. நீங்கள் அரிட்டாப்பட்டிக்கு மட்டும் ஓகே, அது அந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை வரக்கூடாதுன்றீங்க. அப்போ அந்த ஒரு கண்ணில் வெண்ணையும் இப்போ பரந்தூரில் சுண்ணாம்பு வச்சேன் அப்படி அப்படின்னு. இது முக்கியமாக மத்திய அரசு தான் இருக்கணும். மாநில அரசு தான் எடுத்து வந்து ஓகே பண்ணது வந்து, அது சொன்னது வந்து. இதெல்லாம் மீறி இன்னும் கூட ஸ்ட்ராங்காக அவர் சொல்லியிருக்காரு வந்து, நீங்கள் 8 வழிச்சாலைக்கு அப்போ எதிர்கட்சியாக இருந்தபோது எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. எதிர்கட்சியாக இருந்தபோது விவசாயி உங்களுக்கு நண்பர்களாக இருந்தாங்க வந்து. இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியான போது விவசாயி உங்களுக்கு எதிராளியாக மாறிட்டாங்களா, எதிரிகளாக மாறிட்டாங்களான்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு வந்து. முழுக்க நீங்கள் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நியாயம், பரந்தூருக்கு ஒரு நியாயமா?
அப்படி விஜயோட இதில் எந்த இதுவும் கிடையாது. அது அவர் தொடர்ச்சியாக எங்களுடைய கொள்கை ரீதியான எங்கள் 2 ஒன்றிய அரசும் ஆளும் மாநில அரசு எங்கள் கொள்கைக்கு எதிரானவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காரு வந்து. ஏன்னா அது பேசினா தான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு விஜய்க்கும் தெரியும், விஜய் சார்ந்தவர்களுக்கும் அது கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் அவர் தெளிவாக இதில் எங்கேயும் வந்து அவர் இன்னும் பூசு முழுகிற மாதிரி இல்லை பயந்துட்டு பேசுகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவர் இங்கே வந்து நிறைய நாடகம் ஆடுறாங்க, இது அங்கே ஒரு நாடகம் போடுறாங்க, இங்கே ஒரு நாடகம் போடுறாங்க, குறிப்பாக மாநில அரசுக்கு இதில் ஏதோ லாபம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. பட்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட், இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே உள்ளே வருவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவர் பேசினது வந்து எதை வச்சு பேசினாருன்னு தெரியல. ஏன்னா அவர் சொல்கிற நாடகம் ஆடுறாங்க, இதில் வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து தான் இது மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் அந்த நாடகத்தை வந்து நம்புற மாதிரி நாடகம் ஆடுறாங்க, மக்களை நம்புற மாதிரி அப்படின்னு. இது நீங்கள் 19 சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கு ஏதாவது ஒரு புள்ளி விவரம் ஒரு காரணம் சொல்லி தான் சொல்லணும். வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது முழுக்க ஒரு விமான நிலையம் அமைப்பது அந்த வானூர்தியோடைய கண்ட்ரோல் வந்து மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. மாநில அரசு இடம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துங்க, ஓகே ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய போகுது அப்படின்போது மத்திய அரசு ஓகே சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 4 வருஷமாக அந்த இடத்த தேடிக்கிறாங்க, ரைட், அதையும் ஒரு பக்கம் பார்க்கணும் நம்ம அப்படின்போது இதை 19 சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, இவங்க டிவிகே வந்து ஒரு மற்ற கட்சிகளை விட இவங்க வந்து ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. ஏன்னா பிரச்சனையும் அவங்களே சொல்லுவாங்க, பிரச்சனையை கண்டறிந்து அதுக்கான சொல்யூஷனும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இவங்களும் எல்லா கட்சி மாதிரி நாங்கள் வந்து குற்றத்தை சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சொல்யூஷனை சொல்லியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. இப்போ அண்ணாமலை, பிஜேபி அண்ணாமலை தான் கேள்வி கேட்குறாரு. நீங்கள் வந்து திட்டத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்லை, இந்த இடத்துல ஏர்போர்ட் வரக்கூடாதுன்றீங்க, அப்போ எந்த இடம் நீங்களே ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்றார். வந்து ஓகே, அது வந்து இவர் விஜய் போய் கண்டுபிடிச்சா சொல்ல முடியும். வந்து அவர் இங்கே வேணாங்க, இங்கே இருக்கிற கல நிலவரத்தை நான் கேள்விப்பட்டேன், பார்த்தேன், ஒரு பையன் பேசுனது வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க இங்கே வான 48% நீர்நிலங்கள் இருக்குன்னு, நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறோன்றாங்க. அப்புறம் அந்த நிகழ்ச்சி விஜய் வரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா சின்ன பொடி பசங்களாம் பள்ளிக்கூடம் போலையான்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஊரே இல்லைன்னப்போ அப்புறம் பள்ளிக்கூடம் எங்கேருந்து இருக்கும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் ரைட்டு, ஓகே. அதே சமயத்தில் வந்து இடம் மாற்று இடம் அப்படின்னு சொல்கிற விஷயம் வரும்பொழுது அந்த இடம் வந்து அரசு தான் முடிவு பண்ணும். அதை விஜயா அதுக்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் சொன்னது நல்ல பாயிண்ட். வந்து ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷனும் சொல்லணும். வந்து அதுதான் இங்கே கெஜ்ரிவால் அரசியல் கூட அங்கே வந்து அப்போ ஆரம்பத்தில் ஒரு பக்குன்னு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, ஆம் ஆத்மி பிரச்சனையும் சொல்லுவாங்க, பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதனால தான் ஈஸியாக போய் அவங்க ரீச் ஆக முடியுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. வந்து மேபி வந்து கண்டிப்பாக இனி வரும், ஏன்னா இப்போ தானே அப்படியே ஒரு ஸ்டெப்பு முதல்ல இப்போ தானே வந்திருக்காங்க. வந்து யாரும் வந்து விஜயெல்லாம் வந்து பிறப்பால் அரசியல்வாதியோ அல்லது வந்து அரசியல் பாடம் எடுத்துகிட்டு வந்தவரோ இல்லை போயிட்டு எங்கள் வெளிநாட்டில் போய் அரசியல் கற்றுக்கிட்டு வந்தவரோ கிடையாது. வந்து சார் யாரையோ சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, பொதுவாக சொல்கிறேன், நான் யாரையும் எதுவாக சொல்லலை. வந்து அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, அதுக்காக விஜய் வந்துட முடியாது, விஜய் அரசியலுக்கு வர முடியாது, இல்லை சிஎம் ஆகிட முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். வந்து பொதுவாக சொல்கிறேன் நான், நீங்கள் இப்போ வந்து ஒரு பயிற்சி எடுத்த இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ விஜய் வந்து ஒரு சினிமா ஃபேமிலியிலேருந்து வந்தார் அப்படின்னா அவருக்கு நடிக்க சொன்னால் ரைட்டு, ஒரு இது நடிச்சுட்டு போவார், சினிமா சம்மந்தமாக எது கேள்வி கேட்டாலும் ஓகே அப்படின்னு. அரசியலுக்குள்ளே வரார் அப்படின்னா இப்போ தான் ஒரு எல்கேஜி, அப்புறம் அதை தாண்டி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ரைட்டு ஓகே வரும்பொழுது எல்லாத்தையும் ஒரே விஷயத்தில் பண்ணிட முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஓகே, அதுதான் வந்து இருக்கிறது. அதுக்கு போட்டு விமர்சனம் பண்ணால் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து அவர் வந்து பேசும்போது இந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல சார், நம்ம பிள்ளைங்க வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க, அதுக்கெல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அவர் வந்து இன்னும் அந்த ஃபேன்ஸ் அப்படின்ற தாட்டில் இருந்து வெளியே வரலையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச் வந்து விஜய்க்கு ஒரு பலன் கூட தோணலாம். வந்து விஜய்க்கு எப்படி வந்து நீங்கள் விஜயை பிடிச்சதுக்கான காரணம் பல பேர் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா, எப்போயுமே அந்த எளிமையாக இருக்கிற இல்லை நமக்கு ரொம்ப பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இருக்கிற ஒரு நபரை வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிடிச்சிடும் இல்லைங்களா? ஒன்று பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி சும்மா பாரியா தக்காளி மாதிரி இது தங்க மாதிரி மின்றான் அந்த அப்படி ஒரு இதுவாகிடும். பார்த்தீங்கன்னா இதுவாகிட ஏன்னா நம்ம வீட்டுக்காரன், நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இருக்கிற, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையன் மாதிரி இருக்கிறாப்புல, சாதாரண ஒரு டிஷர்ட் போட்டு வந்து நிற்கிறாப்புல, இவ்வளோ பெரிய ஆள், அது ஒரு எளிமையான ஒரு விஷயம். இந்த ஸ்பீச்சு அப்படியான ஸ்பீச்சு தான் வந்து ஓகே. அதனால் நம்ம பிள்ளைங்களை வந்து நோட்டீஸ் கொடுத்தவங்களை வந்து பிடிச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னது வந்து மக்களோட மக்களாக இது பண்ணோம். அது கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நான் எந்த விவசாயிகளுடைய காலடி மண்ணை தொட்டுட்டு என்னுடைய அந்த மக்களை சந்திக்கிற பயணத்தை தொடங்கணும்னு நினச்சிருந்தோன்னா அதுவே அமைச்சு கொடுத்துருச்சு இது அப்படின்னு. ரைட்டு, இதுதான் அதனுடைய முதல் படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிட்டாரு மக்களை சந்திக்கிற பயணத்துக்கான இதுதான் ஒரு தொடக்க புள்ளின்னு கூட எனக்கு தெரிஞ்சு. அவர் பேசின விஷயங்களில் வந்து முரண்படுறது இந்த 10 நிமிஷம் பேசினது தான். இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமோ, இல்லை மக்கள் இடத்துல கொஞ்சம் ஏதாவது
கான்வர்சேஷன் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த செட்டப்பே பார்க்கும்போது உள்ளே வந்து வண்டி நிற்கிற மாதிரியான இடம் மட்டும்தான் இருந்தது. சைடு ஃபுல்லாக பேரிகேட் போட்டிருந்தாங்க. மக்கள் எல்லாமே பேரிகேட்டுக்கு வெளியே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போவே நமக்கு சந்தேகமாக இருந்தது, என்ன கருத்து கேட்குறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் வெளியே நிற்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, அவருக்கு வந்து அந்த ராகுல்ன்ற பையன் ஏதோ ஒரு ஸ்பார்க்கு கொடுத்து அந்த ஸ்பார்க்லேருந்து வந்து பேசியிருக்காரு. இப்போ வந்து இந்த விஷயம் எல்லா இடத்துலையும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட்டு மிக்ஸ்டு டாக்ஸ் தான் இது. வந்து எல்லாருமே பரந்தூர் அங்கே வர்றதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலை. குறிப்பாக அந்த ஊரில் இருக்கிறவங்களே சில பேர் வந்து இங்கே வரணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அது என்னென்னா, உங்களுக்கு பாணின்னு ஒரு மலையாள படம் பார்த்தேன். ஒரு சின்னதாக சொல்லிடுறேன், நிறைய பேர் கூட பார்த்துருப்பாங்க. அந்த பாணி படத்தோடைய இது என்னென்னா, ஒரு திருச்சூர் ஏரியாவில் ஒரு கூட்டாக நண்பர்களாக சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் இருப்பாங்க, வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2 தொழில்முறை கில்லர்ஸ், 2 இளைஞர்கள் வருவாங்க. அவங்க ஏதோ இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகிடும். அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு வார் வந்து அவங்கள எது இவனை விடக்கூடாது, அவனை விடக்கூடாதுன்னு படம் பார்க்குற என்ன ஆகிடும், இவனும் மோசமானவன் அவனும் மோசமானவன். நீங்கள் இப்போ நான் மகான் அல்ல மாதிரி ஒரு படமாக கார்த்திக் வந்து அந்த ஃபேமிலி வந்து ரவுடிங்களால் பாதிக்கப்பட்ட போது யார் அவன் தேடின்னு போய் ஒரு சாமானியவன் வந்து இப்போ அந்த இதுதான் நீங்கள் வந்து ஒரு பக்கம் வரட்டும் வந்தால் நல்லது தான், ஒரு பக்கம் வராமல் இருக்கிறது சரிதான் அப்படின்னு மிக்சடாக இருக்கிறதுனால இதுக்கு பெரிய இதுவில் ஒன்றும் இது கிடையாது. ஒருவேளை இது மக்களுடைய பிரச்சனை, இது பூதாகரமான பிரச்சனை, இதை தொட்டால் வேறு விதமாக மாறும் அப்படின்னு விஜய் களத்துக்குள்ளே வந்திருந்தால் இன்னும் பெரிய அளவில் இது பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிஇருக்குன்னு எனக்கு தோணுது. ஒரே ஒரு சம்பவத்தை இவர் விசி குருநாதன் அவர்கிட்ட பேசியிருக்கும் போது சொன்னார், மாங்குடி மைனர் படத்துக்கு 9 நாள் கால் ஷீட் தான் இருக்குதுன்னு ரஜினி என்கிட்ட சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு நான் கேட்டது வந்து 15 நாள் கேட்டேன், கடைசியில் நான் நடிக்க மாட்டேன் சார்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பயங்கர பீக் ரஜினி அந்த காலகட்டத்தில். எவ்வளோ நாள் தாங்க அவங்ககிட்ட இருக்குன்னா, சார் 9 நாள் கொடுத்தோம். சரி 9 நாள் நான் எடுத்துக்கிறவாங்க, ஹைதராபாத்தில் ஷூட்டிங்னா ஹைதராபாத் கூட்டு போயிட்டேன். ஒரு ஃபோன் ஒன்று வருது, என்னென்னா டைரக்டர் ஸ்ரீதர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ட்ரெண்ட் செட்டர், அவர் மேலே ரொம்ப பிடிக்கும், இல்லை உங்கள் படத்தில் நடிச்சிட்டு இருக்கான்றாரு. ஒரு 4 நாள் கொடுக்க முடியுமா ரஜினியோட கால் ஷீட்டுன்றாரு. சார் 4 நாள் எப்படி சார், நானே 9 நாள் வாங்கியிருக்கேன். இல்லை வேறு வழியே இல்லை குகநாதன் அப்படின்றாரு. அப்போ ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் சார்னு, சென்னையில் ஹைதராபாத்துக்கு சென்னையிலேருந்து காலையில் 6 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு கிளம்புமா, அங்கேருந்து 6 மணிக்கு ஒரு ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்பும். இதுதானா? அப்போ ஐடியா பண்ணியிருக்காரு. 6 மணிக்கு ஃப்ளைட் இங்கே ஹைதராபாத்லேருந்து 6 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு இங்கே வந்துடுறது, நைட்டு ஃபுல்லாக நடிச்சு கொடுக்குறது, மறுநாள் காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி ஹைதராபாத் போயிடுது. அப்படி இருந்தது. இன்றைக்கி ஹைதராபாத் ஃப்ளைட்டு போய் பாருங்கள், வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது. காரணம் என்னன்னா, மக்கள் தொகை வளர்ந்தாச்சு, நகரம் வளர்ந்தாச்சு, மக்கள் வந்து பயணம் செய்கிறது ஈஸியாக போயிடுச்சு. அதனால் விஜய் சொன்ன மாதிரி அந்த இடம் தவிர மாற்று இடம்னு ஒன்று யோசிக்கலாம். இல்லை அந்த இடத்துல தேவை அப்படின் போது அதற்கான சொல்யூஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏர்போர்ட்டே கூடாதுன்ற ஒரு விஷயம் கிடையாது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஹைதராபாத்தை விட இப்போ நம்ம கீழே இருக்கோம். மும்பை, பெங்களூரு, ஹைதராபாடு அதை விட கீழே வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த பொசிஷனில் தான் இருக்கோம். அதனால தான் எல்லாரும் வந்து ஏர்போர்ட் வர. உங்களுக்கு அந்த ஏரோ பிரிட்ஜ் மொத்தம் 4 நாள் தான் இருக்குது. ஆமாம் சார், புள்ளி ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கு 4 நாள். நீங்கள் நம்ம மும்பைலாம் பார்த்தப்போ எப்படி இருந்தது பாருங்கள். அது அவ்வளோ ஏரோ பிரிட்ஜ் கீழே பஸ்ஸில் கூட்டு போகிற வேலையே கிடையாது. வந்து ஏரோ பிரிட்ஜ் முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதனால தான் இருக்குது. அப்போ மட்டும் தான் ஆகணும். வந்து இவர் வந்து இது ஒரு அரசியல் மூவா இல்லை அந்த மக்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காரா தெரியல. பட் இறங்கினது வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்கிறதால இது வந்து அந்தளவுக்கு பெருசாக பூம் ஆகலை. ஏன்னா அங்கே இருக்க மக்களே வந்து வரவேற்கிற நிலைமையில் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாருமே இதுக்கு வந்து எதிர்ப்பு, இப்படி டங்ஸ்டனுக்கு எப்படி எல்லாருமே எதிர்த்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லாததால் இது வந்து விஜய் சார் இந்த விஷயத்தை கையில் எடுத்தது எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னு தெரியல. அடுத்தடுத்து வர்ற நாட்களில் பார்ப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.